பேக் டு இன்ஸ்டன் கைஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டைனமோன்னு சொல்லி தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டைனமோன்னு சொல்ல இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம டெஸ்ட் 41 சில்வர் மெடல் இருக்குது. இன்னும் 9 மெடல் எடுத்து நம்ம வந்து வாட்டர் எக் எடுக்க போகிறோம். ப்ளஸ் அந்த 1000 காயின்ஸ் 10 லெவல் ஸ்நாக்ஸ் எடுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் கைஸ். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்க்ளூசிவில் வந்து இருக்கிற எல்லா டைனமோனையும் வச்சுருக்காங்க. நியூ எவல்யூஷன் அம்போரிக்ஸா, டஃபாரிக்ஸ், ஜெஃப்ரோஸ், ஆர்கானிக்ஸ், போசோடாக்ஸ், உன்னாரோடன் கெல்பினார். அது மட்டும் இல்லாமல் நேற்று தான் ஒரு அப்டேட் விட்டாங்க. நேற்று வந்த அப்டேட்டில் கூட அது பேர் என்னது, உள்ளாடோட ஃபைனல் எவல்யூஷன் வந்துருச்சு கைஸ். அந்த உள்ளாடோட ஃபைனல் எவல்யூஷனையும் நான் வந்து 20 ஆடு பார்த்தா ஒரு டைனமோன் தருவாங்க. அந்த மாதிரி பார்த்து பேண்டியான் எடுத்தேன், ரேபிட்டிக்ஸ் எடுத்தேன், லாவாலாண்டோ எடுத்தேன், இது பேர் என்னது, உள்ளாரோடோ இந்த 5 டைனமோன் எடுத்தேன் கைஸ், ஆடு பார்த்து மட்டுமே. ஸோ உங்களுக்கும் இது வந்து ஒரு செம்மையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. டக்குன்னு போய் உங்களை எக்ஸ்க்ளூசிவ் ஷாப்பில் போய் டக்குன்னு உங்களோட நார்மல் நியூ டைனமான்ஸை க்ளைம் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 2 லோ லெவல் டைனமான், அப்புறம் ஒரு ஹை லெவல் டைனமான், அதுவும் லெவல் 30 இருக்கணும். யாரை வைக்கலாம்? உள்ளாடு வேணாம், போர்க்குபினோ, பிளிஸ்ரிக்ஸ் வேணாம், கோபால்ட் வச்சுப்போம். ஓகே, கோபால்ட் வச்சுட்டு போகிறேன். ஸோ நம்மளோட கோல் என்னென்னா, இன்றைக்கி நம்ம தோடோரிக்ஸை வந்து லெவல் 60க்கு எடுத்துகிட்டு போனோம். ஆல்ரெடி கெல்பினாரை வந்து எடுத்துகிட்டு போயாச்சு. ஓ மை காட் ப்ரோ, கோல்டன் எலிட் vs கிளாட் ட்ராகுலா. லெட்ஸ் யூஸ் வின். எனிமி தான் ஸ்டார்ட் பண்ணுறான். லைனோடேஸ் போச்சு எல்லாம் போச்சு. தேவையில்லாமல் கோபால்ட் எடுத்துகிட்டு வந்துட்டோமோ. சத்தியமாக கோபால்ட் தாங்க மாட்டான். லைனோடேஸே, ஓ மை காட் ப்ரோ, லெட்ஸ் சி வாட்ஸ் இஸ் கோனா டூ. அட்டாக் நல்லா குறை, ஏமிங்க நல்லா ஏற்று, அட்டாக் நல்லா குறை. ஐயோ, வேறு அட்டாக் ஏற்றிக்கிறானே. ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ. கோபால்ட்டு ஏதாச்சும் பண்ணுறா, மந்திரம் ஏதாச்சும் பண்ணுறா. கோல்டன் எலிட் பாய்சன் இம்யூனா? என்னது கோல்டன் எலிட் பாய்சன் இம்யூன்? புரியல ப்ரோ, ஒன்றும் புரியல. கோல்டன் எலிட் பாய்சன் இம்யூன் எதோ இம்யூன். ஓ மை காட், தோற்றுடும். பேட் ஐடியா. விஎன்எக்ஸ் என்றைக்குமே யாராச்சும் நம்ம யார்கிட்டையாச்சும் தோற்றிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா ரிப்போர்ட் ஹேக்கர் கொடுக்கணும் கைஸ். ஸோ அடுத்த டீம் செலக்ட் பண்ணிட்டு வரேன். ஸோ கைஸ், இப்போ நம்ம தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓ ஹைட்ரோன் போன தடவை மாதிரி வரல. பாய்சன் இம்யூன். ஓ ஆமாம் கைஸ், இப்போ புரியுது கைஸ். ஆனால் அது கேமில் மட்டும்தானே? இல்லை கைஸ், நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இப்போ புதுசாக வந்து அப்டேட்டில் கோல்டன் எலிட் இருக்கான்ல, நம்ம வந்து கோல்டன் எலிட்டாக மாறிட்டோம்ல. சூட்டெல்லாம் கொடுத்தான்ல அந்த சயின்டிஸ்ட் மண்டையன், கொடுத்ததுனால நம்மளை வந்து பாய்சன் இம்யூனு. அது வந்து நான் கேமில் மட்டும்தான் இருக்கும்னு பார்த்தா, உண்மையான எரைனா பேட்டிலில் கூட பாய்சன் இம்யூன்னு காமிக்குது கைஸ். இப்போ புரியுது. ஹோபா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? பாய்சன் இம்யூன் அது. ஆனால் கோல்டன் எலிட் ஓகே ஒன்றும் புரியல, பார்த்துக்கலாம். ஜீனிக்ஸா இவனா ரொம்ப பெரிய ஆளாச்சு அப்படின்லாம் பயப்படக்கூடாது. இவன் வெறும் ஜீனிக்ஸ். ஜோனியோசஸுக்கு தான் பயப்படணும். இதை பாருங்கள், அசால்ட்டாக தோற்றுருவான். பாய். ஓ மை காட், பரவாயில்லையே, ஸ்ட்ரென்த்து காமிக்கிறான். பாய்டா. ஸோ இன்னும் 8 மெடல் இருக்கிறது, அதையும் எடுத்துகிட்டு வரேன். ஸோ நெக்ஸ்ட் ஆப்போனன்ட் வந்துட்டான், போரிஸு, இன்ஃபெக்டட் போரிஸு. எனிமி ஸ்டார்டட். ஓகே, ஓ மை காட், இவனுக்கெல்லாம் நான் பயப்படவே மாட்டேன். இன்னும் அட்டாக் வரதுக்கு முன்னாடியே அடிக்கிறேன். யூ ஆர் வெரி வெரி பேட், ஐ ஆம் யோர் டேட். ஓ மை காட், ப்ளீஸ் ஏதாச்சும். ஓ மை காட், எஸ், வாட்டர் எக் எடுத்துகிட்டு வரோம். எல்லாத்துக்கும் ஓ மை காட்னே எங்கிறேனே. ஸோ சேட். அடே ஏன்டா இப்படி பண்ணுற?
ஸோ கைஸ் இவனை டக்கு 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 டக்குன்னு முடிப்போம். ஃபஸ்ட்டு இவனை ஆவலஞ்சி போடுவோம். இவன் காலி. எலக்ட்ரிக் டைப் எடுத்துன்னு வந்தானா நம்ம காலி. யார் வரா? கிளிக்ஸி 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 எப்படி இருக்கு? கிளிக்ஸி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. டக்குன்னு இவனை முடிச்சு டொப்புன்னு இன்னும் 7 பேட்டில் தான் இருக்குன்னு சொல்ல மாட்டேன். இவனை முடிக்கணும் அதுக்கு ஃபஸ்ட்டு. அடே கிளிக்ஸி சீக்கிரம் தோற்று தொலையண்டா. டிஃபென்ஸை குறைச்சி கொடுங்க. ராஜா மாதிரி உக்காண்ட்ருக்கியடா. அவ்வளோதான். இப்போ இவனை முடிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. பாய் பாய் கிளிக்ஸி. அவ்வளோதான். ஸோ பார்க்குறேன். நம்மளோட நெக்ஸ்ட் ஆப்போனண்ட் யாருன்னா சக்குனா. வாங்க சண்டை போடுவோம். ஓ மை காட், வாவ். என்னடா பார்ட்டி பண்ணுற? மைண்ட் ப்ளோவிங். டேய் என்னடா நீ? ஓ மை காட், ஓ மை காட், ஓ மை காட், காட் காட் காட், ஓ மை காட், ஓ மை காட். சாவடா. டிஃபென்ஸ் குறைக்க போகிறேன். டிஃபென்ஸு குறைக்க போகிறேன். டிஃபென்ஸ் குறைக்க போகிறேன். லல்லா லல்லா. டிஃபென்ஸ் டிஃபென்ஸ் டிஃபென்ஸை குறைக்கிறேன். டிஃபென்ஸை குறைக்கிறேன். இவனோட பவர்ஃபுல் அட்டாக் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டான். இப்போ இவன் சாவ போகிறான். ஓ மை காட் ப்ரோ. திஸ் காய் செத்தோம் கைஸ், செத்தோம். ஓ மை காட். நம்மளோட அடுத்த பேட்டில் மிஸ்டர் பம்கின் கூட எனிமி ஸ்டார்ட்ஸ். இப்போ நம்ம டீமை மாற்றிட்டு வந்திருக்கோம். பிளிஸ் ரிக்ஸ் குயிக் அட்டாக். குயிக் அட்டாக். ஜாப் ஸ்னாப் எடுத்துகிட்டு வரான். டக்கு டக்குன்னு எல்லாரையும் முடிச்சுக்கிட்டு போகலாம், முடிச்சுக்கிட்டு போகலாம். ஓ மை காட், ஓ மை காட், ஓ மை காட், ஓ மை காட், ஓ மை ஓ மை ஓ மை ஓ மை. பிளிஸரிக்ஸ் வர்சஸ் ஜாப்ஸ்னாப். ஜாப்ஸ்னாப். ஓ மை காட் ப்ரோ. பாட்டு பாடிட்டுருக்கிற நேரத்தில் டக்குன்னு ஜாப் ஸ்னாப் டொப்புன்னு அடிச்சுட்டு போயிட்டான். ஸோ கைஸ் நம்ம தோற்றுறோம் கைஸ். ஆக்சுவலாக நம்ம தோற்றுறோம் கைஸ். ஹூஸ் திஸ் காய் ப்ரோ? ப்ரோ இஸ் அப்சல்யூட்லி இன்சேன். ஐயோ ஜெயிக்க முடியாதுன்னு தான் நினைக்க. ஓ மை காட், வை வுட் யூ டூ திஸ் டு மீ டைமண்ட் எக்? பை கைஸ். ஸோ கைஸ் நம்ம கூட சண்டை போட ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய ப்ரோ பிளேயர் வராங்க. பார்த்தா நாட் ஹேட் குவாங் இப்போ கிவ் அப் தான் பண்ண போகிறாங்க. சொல்லலை, ஈஸி வின் ப்ரோ. இந்த அக்கா தான் 164 இது எடுத்தாங்க. ஆக்சுவலாக காலைல கூட இந்த அக்கா என் கூட சண்டை போட வந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அப்போ வந்து கிளாடோட ஸ்கின்னில் வந்தாங்க. இப்போ வந்து வாட்டர் எலிட்டோட ஸ்கின்னில் வந்துக்கிறாங்க. நம்மளுக்கு ஒரு அட்டாக் ஆனாலும் டக்குன்னு போயிடலாம். ஸோ கைஸ் டாட் ஐஸுக்கும் ஆர்க் வாரனஸுக்கும் சண்டை போய்கிட்டு இருக்கு. யார் ஜெயிக்கிறா, யார் ஜெயிக்கிறா? ஸோ வாங்க கைஸ் இவனோட டிஃபென்ஸை குறைப்போம். ஓ மை காட் ப்ரோ, திஸ் இஸ் வை ஐ ஹேட் டைமண்ட் எக். நான் ஃப்ளோமிங்கோவே எடுத்துன்னு வந்திருப்பேன் போல இருக்கு. ஐயோ நல்லா ஏற்றுறேன் டிஃபென்ஸை. குறைங்கய்யா, யோ நல்லா குறைங்கய்யா. ஓ மை காட்.
ஸோ நல்லா டிஃபென்ஸை குறைச்சாச்சு இந்த டார்டைஸுக்கு. ஸோ நம்மளோட டிஃபென்ஸ் நல்லா ஏற்றி வச்சுப்போம். ஓ மை காட். ஸோ கைஸ் இந்த மேட்ச் இன்னும் போய்கிட்டே இருக்குது. நம்மளை ஹிப்னோ வேறு போட்டு விட்டான். நம்ம இன்னும் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ கைஸ் ஃபைனலாக அந்த டார்டைஸை முடிச்சாச்சு. அடுத்து ஸ்னூர்கி வந்திருக்கான். இவன் இன்னும் எவ்வளோ கலாட்டா பண்ண போகிறானோ. ப்ளீஸ் ப்ரோ. முடியல. அப்பாடி ஃபைனலாக முடியல தலைவரே. அப்பாடி. This is the most frustrating battle I have ever done, bro. This is absolutely very frustrating. டக்குன்னு போய் முடிப்போம். எவ்வளோ மெடல் இருக்குன்னு வேறு தெரியவில்லை. 45. 5 மெடல் தான் கைஸ். நான் ஃபுல்லாகவே கட் பண்ணிடுறேன் கைஸ். முடியல தலைவரே. என்னடா சிரிச்சுக்கிட்டு இருக்க? என்னால் முடியலங்கிறேன். ஸோ கைஸ் கஷ்டப்பட்டு கடைசி பேட்டில் இருக்கேன்னு சொல்லணும்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் இல்லை கைஸ். நம்ம இந்த மேட்ச்சில் ஜெயிக்க மாட்டோமானே தெரியலையே. ஸோ சேட். இந்த தண்டீரும் செத்து தொலைய மாட்டேறேன். ஸோ இருங்க கைஸ், மறுபடியும் வந்துடுறேன். இந்த எரேனா பேட்டில் இருக்கு ரொம்ப கஷ்டம் கைஸ். ஸ்டார்டிங்கில் என் வாய்ஸ் எவ்வளோ ரைஸ் ஆகி நல்லா லவுடாக போல்டாக இருந்துச்சு. இப்போ இதெல்லாம் வந்தோடனே சுத்தமாக முடியல. சோபா. மிஸ்டர் பம்கின் ப்ளீஸ் கிவ் அப். எல்லாருக்கிட்டையும் கிவ் அப் பண்ணுன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கு. இவன் பாய்சன் பைட் போடுவான். இவன் பாய்சன் ஆவான். சோபாடி. ஹைட்ரோகான் சத்தியமாக நம்புகிறோம். Two more medals to go guys. Baba முடியல. கிவ் அப் குர்ராடே எக்ஸ்ப்ளோரர் ப்ளீஸ் ரா. அட்லீஸ்ட் ஒரே ஒரு கிவ் அப். நம்ம ஃபஸ்ட்டு போகிறோம். நைஸ். எஸ். நம்மளுக்கு ஒரு செம்ம வீக்கான ஒரு ஆப்போனன்ட் வந்திருக்கான். நைஸ். இப்போ நம்ம ஜெயிக்க போகிறோம். அது தெரிஞ்ச விஷயம். பாய் என்ன தான் இருந்தாலும் நம்மளுக்கு தேவையான நேரத்தில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஒரு அட்டாக் கூட வர மாட்டேங்குதுயா. சரி, கடைசியில் 6 வர போட்டுச்சு இந்த பேபி ஜெக்ஸ். ஃபினிக்கும் இருந்தாலும் தோக்கறானாலும் ட்ரை பண்ணி நம்மளை எப்படியாச்சும் என்ன பண்ணோன்னே இருக்கலாம். சரி, ஒன் லாஸ்ட் பேட்டில் கைஸ். இதை மட்டும் பண்ணிட்டோன்னா நம்மளை யாராலையும் தடுக்க முடியும்னு சொன்னாங்க. சரி, நம்ம வாட்டர் எக் எடுத்துகிட்டு வாட்டர் எக் கூட நம்மளுக்கு தேவைப்படாது அவ்வளோ. இந்த லெவல் ஆஃப் ஸ்நாக்ஸும் அந்த காயின்ஸும் தான் நம்மளுக்கு வேணும். எனக்கு அதை தவிர வேறு எதுவுமே வேணும். இவனும் ஈஸியான அப்போனன்ட்டு அசால்ட்டாக முடிக்கலாம். நைஸ். இந்த கேமை மட்டும் லைவாக காமிக்கிறேன் கைஸ். நம்மளை எப்படிலாம் தொல்லை பண்ணுவாங்க நீங்களே பாருங்கள். இவனுங்க கூட பரவாயில்ல, தோத்துட்டு ஓட்டு பண்ணுவேன். இவனுங்க எத்தனை வர அந்த குட்டி 2 மந்த்ஸ் இருக்கே. ஐயோ தோக்கவே மாட்டேன். நான் சண்டை போட்டுகிட்டே தான் இருப்பேன் கடைசி வரைக்கும். ஐயோ ஏதாச்சும் இருக்கா? நோ 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 ப்ளீஸ் ப்ரோ ப்ளீஸ். ஏதாச்சும் ஃபோக்கஸ் ஃபங்கஸ் போட்டு ஏற்றுவோமா? ஏமிங்க ப்ரோ, நல்லா ஏமிங்க எடுத்துக்கோ ப்ளீஸ். அவனாடி
போச்சு போச்சியா போச்சு. பாய்சன் போயிட்டு இருக்காடா, இருக்காது நினச்சி ஷீல்டு போடுவோம். நம்மளை எவ்வளோ ஏற்றிக்க முடியுமோ அவ்வளோ ஏற்றிப்போம். பஃப் ஆக்கிப்போம். நான் தான் சொன்னேன்ல கைஸ், நம்மளை எப்படி அப்படிலாம் வெறுப்பேற்றணுமோ அப்படிலாம் வெறுப்பேற்றுவானுங்க. அவனை ஆட்ரா ப்ளீஸ்ரா. எஸ், இந்த மாதிரி குட்டி குட்டி அட்டாக் அடிப்பான். இப்போ வாட்டர் பிளாஸ்ட் பண்ணால் எனக்கு தான் வரும் பாருங்களேன். எனக்கு வரும், எனக்கு தான் வரும். நினச்சேன் தெரியும். ஸோ சேட். ஆக்சுவலாக இதையும் நான் கட் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறேன் கைஸ். நோ ஆக்சுவலி இட் இஸ் ஈஸி, we can do it ப்ரோ. இதுக்கு அந்த கடைசி அட்டாக் மட்டும் போடணும் ப்ளீஸ். எஸ், ஃபைனலி we did it. பாய்சன் பைட் இருந்தால் போட்டு பார்ப்போம். ஐயோ, எது கேட்கணுமோ அந்த நேரத்தில் போட மாட்டாங்க. கண்ட நேரத்தில் உட்காந்தா நம்மளுக்கு தேவையில்லாததை போட்டு சாவடி பண்ண டைமண்டுக்கு வந்து உங்கள் வேலையை கம்மி. நான் தான் சொல்கிறேன்ல, நம்மளுக்கு எது தேவையோ அதை நம்ம பண்ணவே மாட்டாங்க. தேவையில்லாததான் பண்ணி சாவடிக்கிறாங்க. ஓ நைஸ், சூப்பர். முடிய போகிற நேரத்தில் 1 HPலேருந்து என்னடா பண்ண போகிறேன்? நீ சத்து போடா, எனக்கு கவலைடா. கவலையே இல்லைடா, கவலைடா. யோ நீ சாவியா? உன் பாய்சன் போயிட்டு போடு. தேங்க்யூ அண்ட் யூர் வெல்கம். ஃபைனலாக ஸோ கைஸ், ஃபைனலாக 9 பேட்டில் இவ்வளோ கஷ்டமாக இருக்கேன். நினச்சி பாருங்கள், நான் 41 பேட்டில் எப்படி பண்ணியிருப்பேன்னு. ஃபைனலாக நம்ம இதை எடுத்துட்டோம். நைஸ். ஃபினிராக்ஸோ யார் எடுப்பா? சாவுங்கடா. 10 லெவல் அப் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இவன் கையில் கொடுப்போம். வச்சு என்ஜாய் பண்ணுறா எப்பா. ஃபைனலி we did it. மிச்சம் 5 லெவல் அப் ஸ்நாக்ஸ் இது வழியாக வாங்கிப்போம். 5 லெவல் அப் ஸ்நாக்ஸ் எங்கே போச்சு? 5 லெவல் அப் ஸ்நாக்ஸ் எங்கே போச்சு? லெவல் அப்பு எங்கே இருக்கே? இங்கே இருக்கியா? போடு. 2 3 4 5. ஃபைனலாக பண்ணியாச்சு. 5 லெவல் அப் ஸ்நாக்ஸ் வாங்கியாச்சு. இவனை மேக்ஸ் பண்ணியாச்சு. ஆல் ஃப்ராக்ஸ் வில் பவ் டு த டோட் கிங். ஃபைனலாக கெல்பினாரும் டோடரிக்ஸும் ரெடி. அடுத்து நம்ம ஊனா ரோடின் தான் பார்க்க போகிறோம். அந்த ஊனா ரோடின் எங்கே இருக்கான்? இங்கே இருக்கான். அடுத்து இவனை தான் ஏற்ற போகிறோம் லெவலப். ஸோ கைஸ், உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் எதுக்கு நான் இந்த மாதிரிலாம் பண்ணுறேன்னு. ரெக்குவயர்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக கேட்பானுங்க எல்லா இடத்துலையும். மெயினாக இந்த கோல்டு டெம்பிளில் கேட்பாங்க, அதுதான் மெயினு. அதனால தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கோல்டு டெம்பிளில் என்னான்னு கேட்பாங்கன்னு வீடியோவில் பார்த்து வேறு இவனுங்களை ஏற்றி லெவலப் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சூக்கு வருவான். அந்த சூக்கில் வந்து உன்னார் ஓடின்னு டோடரிக்ஸு கெல்பினார் இவங்க 3 பேரை கேட்பான். எல்லாத்தையும் பார்த்து வச்சுட்டேன்டா. ஸோ கைஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ அதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பை கைஸ், பை.